எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழையே தற்குறி மாதிரி தான் பேசுவான். இதில் எப்படா அவன் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசுவான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புல்தடிக்கு பயில்வான் 25,500 தாண்டி 26,000 போகும் அப்படின்னு கோட்டையை கட்டியது தப்பு அப்படின்ற மாதிரி மறுபடியும் இன்னைக்கு ஒரு 45 பாயிண்ட் பக்கம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிஃப்டி. இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,157 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கடைசியில் மேலே போவானான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கடைசிக்கு இந்த 25,000 விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆவானா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு மிக மிக முக்கியமான பல செய்திகள் இருக்குது. உங்களுக்கு தெரியாதில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதெல்லாம் மிக அதிகமான ஒரு லாபம் வைக்கக்கூடிய பர்சன்டேஜ் வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்விங் லோல் எடுத்து ஒரு ஸ்விங் ஹையில் கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஷேர் மார்க்கெட் என்பது உதவி செய்யும் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வளர்ந்து கொண்டு வந்து இருக்கக்கூடிய காலங்கள், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டேட்டா பாதி பேர்த்துக்கிட்டு இருக்காது, எல்லாம் பேப்பரில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டேட்டா வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பெரும்பாலும் டேட்டா கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு புது பரிணாம வளர்ச்சியாக போன வருஷத்துலேருந்தே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ நான் போய் கேட்குறேன், இந்த ChatGPT போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்கிட்ட போய் நீங்கள் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவீங்க, இப்போ ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் கேட்குறோம்னு வச்சுங்களேன். ஏன் கேட்குறோம்? செபியே சொல்லுது, பெரும்பாலும் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஹை ஸ்பீடு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு அவங்க மேன்யூலாக எதுவும் யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு கோடி கோடியாக சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு உதவி செய்யுது. அது நம்ம ஆளுக்கும் கூட பெருசாக இல்லை, வெளிநாட்டுக்காரன் தான் 60,000-70,000 கோடி ஹை ஸ்பீட் ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம செபி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கக்கூடிய ChatGPTயில் போயிட்டு நம்ம ஒன்றும் பெருசாவெல்லாம் ஒன்றும் கேட்கல, ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்றாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. அவனை எப்படி கேள்வி கேட்கணுன்றது மட்டும் நம்ம இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டோம்னா போதும். ஸோ அப்போ நம்ம போய் ஒரு பேசிக்காக ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இப்போ ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் ஒரு ChatGPT ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை விட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கான். இங்கே பாருங்கள், இது ஒன்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் தான், எந்த விதமான ஃபைனான்ஷியல் அட்வைஸும் கிடையாது அப்படின்றத அவன் கரெக்டாக செபியினுடைய ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணிட்டு வரான். எப்படி ஸ்டடி பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பற்றி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, வெப்பில் என்னென்ன தகவல்கள் இருக்குது, இன்டர்நெட்டில் என்னென்ன தகவல்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வர்றான். அது பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி ஆகட்டும் அல்லது இவனே போயிட்டு இந்த ட்ரேடிங் வியூ போன்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனலைசிஸ் ஆகட்டும், இதுவே ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்குது. ஸோ தற்போதைக்கு இது எந்தெந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, தற்போதைய நிலைமையில் 4 மாதத்தினுடைய உச்சத்தில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மொமெண்டம் என்பது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்றது ஐடியா பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த புல்தடிக்கு பயில்வான் மேலே போகிற மாதிரி இருந்தால் இவன் எந்த இடத்துலேருந்து இவனுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்னா, இந்த 25,500லேருந்து 25,670 பக்கத்தில் வந்தாவே இவனுக்கு செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் வருது. அதே மாதிரி கீழே 25,000 அல்லது 25,200 ரேஞ்சுகளில் விழுகும்போது ஏதாவது ஒன்று தாங்கி பிடிக்குமோ, ஏதாவது ஒரு மேஜர் சப்போர்ட் வருமானு அதுவே அனலைசிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குது. இப்படி அது டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் யோசிப்பாரோ, எப்படி ஒரு தகவல்களை சொல்லுவாரோ, எடுத்துக்கிட்ட டேட்டா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தகவல்களை சொல்லுவாரோ, அதே மாதிரி இது மேலே போகிற மாதிரி இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதனுடைய என்ட்ரி ஜோன் அல்லது என்ட்ரி ப்ரைஸ் என்ன, எந்த சமயத்தில் எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்ஸிமம் 1 to 5% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த ChatGPT என்ன பண்ணுதுன்னா, இதனுடைய ஒவ்வொரு ஸ்விங் ட்ரேடுக்கும் வெறும் 1 to 2% தான் இதனுடைய ஐடியா படி ஸ்டாப் லாஸாக வைக்குது. அதாவது மொத்த நம்மளுடைய கேபிட்டல் 1 லட்சம் இருக்கும், அதில் நம்ம 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுப்போம் அல்லது அந்த 1 லட்ச ரூபாய்க்கும் ஒரே சிங்கிள் ட்ரேட் எடுப்போம். ஏதாவது ஒன்று பண்ணோம், நீ என்ன வேணாலும் பண்ணு, சிங்கிள் ட்ரேடாக எடுத்தாலும் சரி அல்லது பார்ட் பை பார்ட் ஒரு 4 ட்ரேடாக 1 லட்ச ரூபாயில் நீ எப்படி எடுத்தாலும் சரி,
உன்னுடைய கேபிட்டலில் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது 1 to 2% மேலே நீ லாஸ் பண்ணிடாத, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் அந்த என்ட்ரி ஜோனையும் டார்கெட் அது என்ன சொல்லுதோ அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி நீங்கள் போயிட்டு இப்படி பர்சனலாக இந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது நீ அனலைஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவாகவே சொல்லிடும். ஸோ நான் ரெகுலேஷன் கருதி அதை நான் காமிக்கல, பட் அதுகிட்ட நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னா அது இந்த மாதிரி தான் சொல்லுது. சரி இது ஒரு இண்டெக்ஸுக்கு, இதுவே ஒரு பஜாஜ் ஆட்டோ போன்ற ஏதாவது ஒரு பங்குக்கு எப்படி சொல்லுது. ஆனால் இந்த முறை நான் என்ன பண்ண போறேன்னா ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட்டில் கேட்க விரும்பல. ஏங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இப்போ பஜாஜ் ஆட்டோ ஷேர் இப்படி இருக்குன்னா அதை பார்த்தோன்னே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்குங்க, இதில் ஏதாவது மொமெண்டம் இது பிக்கப் ஆகுதோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி எங்காவது வருதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஈஸியாக இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது எப்படின்னு தெரியல, என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு எளிது பாருங்க. இது ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் போதும். இந்த ஃபோட்டோவை இந்த இமேஜை இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் அப்லோடு பண்ணிடலாம். அந்த பிக்சரை அப்படியே அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன எதுவுமே சொல்ல வேண்டாம். அனலைஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இங்கே எதுவுமே மேன்யூவில் போய் நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ விஷயத்தை கற்றுக்கிட்டு 10 வருஷமாக விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் இவன் 10 செகண்டில் சொல்லி முடிச்சிருவான். ஸோ இவன்கிட்ட போய் நீங்கள் அனலைஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனே எல்லாத்தையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இந்த மாதிரி நீங்கள் பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கை தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த சார்ட்டில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, முதல்ல அக்டோபர் 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி அப்படின்றது இந்த ஸ்டாக் ப்ரைஸில் நடந்திருக்கு. நம்ம டே சார்ட் அப்படின்றத அப்லோட் பண்ணதுனால அவன் ஒரு வருஷத்துக்கு டேட்டாக்கு முதல்ல இருந்து எடுக்கிறான். ஸோ அவன் என்னென்ன பார்க்குறேன், இந்த சார்ட்டில் நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்றது ஈஸியாக அப்டேட் பண்ணுறான். அப்டேட் பண்ணிட்டு தற்போதைக்கு இந்த சார்ட்டில் எது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுது, எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் இதனுடைய ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோ, எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனால் வாங்கணும், எந்த சப்போர்ட்டில் வந்து விழுந்தா வாங்கணும், அல்லது எந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போனால் செல் பண்ணணும்னு பை சைடும் செல் சைடும் இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைன் பண்ணுதோ அதை லிஸ்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்து பல்லாயிரக்கணக்கான சார்ட்டுகளை பார்த்து கற்றுக்கிட்டதை அந்த சாட் ஜிபிடி என்பது ஒரு செகண்டில் பண்ணிட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ போன்ற பல்லாயிரக்கணக்கான பங்குகளை அல்லது பல 100 பங்குகளை, பல முக்கியமான பங்குகளை இப்படி டெய்லி போய் இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத தேடி பார்க்கக்கூடிய நேரம் என்பது மிக அதிகம். இவன்ட்ட நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்டாக கேட்கறக்கு பொதுவாக மொத்தமாக நீ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஒவ்வொரு ஸ்டாக்குலேயும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஈஸியாக கேட்கலாம். எத்தனையோ வகையில் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா இன்டெலிஜென்ஸை விட மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு இருக்கு. எதிர்காலத்துலலாம் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டுகளை கூட ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டூல்ஸை யூஸ் பண்ணி வெறும் டெக்ஸ்ட்டாக அவன்கிட்ட கேள்வி கேட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்பது தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம ரொம்பவுமே ப்ரெசைஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த சார்ட்டையே அப்லோடு பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, முதல்ல இந்த டிசம்பர் சமயத்துலலாம் தான் ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வருது, நியூ இயர் சமயத்தில், கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு 10-15 நாள் வருதுன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ்னுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் ஹாலிடேஸில் போகிறதுனால அப்படின்ட்டு இருக்கலாம். பட் இப்போ சமீபத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் உண்மையிலேயே அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா என்பது எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த சில மாதங்களாகவே செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜூலையில் 47,000 கோடி, ஆகஸ்ட்டில் 46,000 கோடி. இப்போ செப்டம்பரில் ஒரே ஒரு நிம்மதி என்னென்னா, ஆல்மோஸ்ட் 23 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 7 நாள் தான். இந்த 7 நாளில் இந்த அளவுக்கு பெரிய செல்லிங் வராது அப்படின்றது ஒன்று தான் பல பேர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அப்பப்போ திடீர்னு பையிங் சைடு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரிடாமினன்ட்லி செல்லிங் சைடில் தான் இருக்காங்க.
நண்பர்களே, இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்குல என்ன ஒரு ஆச்சரியகரமான விஷயம்னா 130 நாள் ஆச்சுங்க. 130 நாள் ஆகி இன்னுமே சைட்வேஸ்ல எந்த விதமான டெசிஷனும் எடுக்காம அப்படியே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை சுத்தியே பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப அரிதிலும் அரிதானது அப்படின்ற மாதிரி இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு அநியாயத்துக்கு அதனுடைய ஷேர் பிரைஸ் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு ஓரளவுக்கு காலையில் நல்லா பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். எதுக்கு இப்போ நீ 4% to 5% நீ ட்ரேட் ஆகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமான செய்தி. 3243 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே தான் இன்னைக்கு இந்த கேஇசி இன்டர்நேஷனல்ல 4% ஏற்றி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நெட் வெப்னு ஒரு கம்பெனி, அதில் ஒரு பெரிய மேஜர் ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அது சில நாட்கள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தது. எவ்வளவு தூரம் ஏறி வந்ததுன்னா அநேகமாக ஒரு 70% பக்கமெல்லாம், ஒரு 30 to 70% பக்கமெல்லாம் இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் என்பது அப்படி ஒரு மேஜர் ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அளவில் மேல் நோக்கி ஏறி வந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற பங்கு ஆர்டர் கிடைச்சதுலாம் மேல் நோக்கி ஏறி வரல, செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே அந்த செட்டப்புக்கே அவன் அந்த ஜிஎம்டிசி என்பது லைஃப் ஹை தொட்டுருச்சு. ரொம்ப சுமாரான ஒரு இடத்துல அது பாட்டுக்கு சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தது இந்த ஜிஎம்டிசி. அதுக்கப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ இந்த ரேர் எர்த் மெட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷனில் அவங்க கலக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது தான் தாமதம். அதுக்கப்புறம் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரூபா ரேஞ்சில் ஏற ஆரம்பித்தவன் தான் இப்போ அவன் பாட்டுக்கு ஒரு 620 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற பங்கு இன்னைக்கு காலையில் நல்ல ப்ளஸ்ல இருந்தான். 780 ரூபாய்க்கு பக்கமெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சரிவடைஞ்சு வெறும் 1% தான் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜேபிஎம் ஆட்டோ ஏன் இவன் மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி அவங்க பஸ்ஸஸ் லான்ச் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற பங்கு இன்னைக்கு காலையில் நல்ல ப்ளஸ்ல இருந்தான். இந்த ஜேபிஎம் ஆட்டோலையுமே ஒரு ஆக்சிடென்டலாக என்ன ஒரு தகவல் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் மிகச்சரியாக ஒரு 130 நாள் பக்கத்தில், இதுக்கு முன்னாடி 130 நாளைக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கபி ரொம்பவுமே வேகமான ஒரு மூவ்மெண்ட் என்பது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பங்குல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. எந்த நாளில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததோ மார்க்கெட்டில் அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் ஒரு 5%க்குள்ள ஆடிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் அவன் எந்த இடத்துல வால்டிலிட்டி கிடைச்சதோ அதே இடத்துல கீழே விழுந்து பிக்கப் ஆக முடியாமல் கீழே விழுந்தான். அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் 130 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடான காரணத்தை காமிச்சு டபக்குன்னு இவனை மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தாங்க. ஒரு லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தாங்க. அப்படி போட்ட பிறகு இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஜேபி ஆட்டம்ல இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ காலையில் 780 பக்கத்துலலாம் நல்லா பிரகாசமாக மூஞ்சி சிரிச்சு வச்சுக்கிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அவனை இப்போ வெறும் 1% ப்ளஸ். எது எப்படியோ இன்னைக்கு த மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற லிஸ்ட்டில் காலையில் இருந்த பங்கு தான் இந்த ஜேபிஎம் ஆட்டோ. ஸோ இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற பங்கு இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அதே மாதிரி சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய லாங் கேண்டில் வச்சு, லாங் கேண்டில் என்ன மார்க்கெட்டில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனை விட்டு போட்டு போயிட்டாங்க. ஸோ சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது மார்க்கெட்டில் வந்திருக்கு. தற்போதைய நிலைமையில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி நிற்கிது. இனி இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்தது இந்த ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற பங்குலையும் ஒரு முக்கியமான தகவல். இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அப்படின்ற பங்கு 325 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இடம் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். சமீபத்தில் தான் 280 பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி 325ன்னு தன்னுடைய 3 months ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு மொமெண்டம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் மேபி மேலே வாங்கி சிக்கியிருப்பாங்க. 450 ரூபா ரேஞ்சில் வாங்கி சிக்கிட்டு ஒரு முறை காப்பாற்றி விடுற மாதிரி மேலே வந்தால் அப்புறம் காப்பாற்றல, மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்திருக்கு. காப்பாற்றி விடுவியா இல்லை நீ ஒரு கும்பா குட்டியா?
சரி நண்பர்களே, எல்லாமே ஒரு செகண்டில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஆயிடுச்சு. கடந்த 2 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இப்போ நல்லாவே எவ்வளவு எளிதாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டுட்டு இதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாலும் சரிதான், அல்லது நீயே வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லு அப்படின்னு கேட்டாலும் அவ்வளோதான். அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த ChatGPT அப்படின்றது பண்ணிடு. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ChatGPT வந்தாலும் சரி, எந்த கொம்பம் வந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக பல விஷயங்கள் மாறாது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரே நாளில் வந்து 5% 10% கிடைக்கும் அப்படின்றது அது ஒரு ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 5 மாதம் இழுத்து விடாமல் அந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கள ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக மாற்றாமல் மார்க்கெட் விடாது. ஒரு பொசிஷன் எடுத்து இந்த மாதிரி 1 to 2% ஸ்டாப் லாஸ் போடணுங்கிறது ChatGPTக்கே தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பல பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை 10-15 வருஷமாக வாட்ச் பண்ணதில் ஒரு 5% to ஒரு 15% அப்படின்றதான் நார்மலாக ஒரு ஏவரேஜ் 6000 ஸ்டாக் இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கு காமிச்சு இப்போ அதானி பவர் கூட சமீபத்தில் 20-30% ஏறிச்சுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதானி பவர் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்காங்களா? அது கிடக்குது 4000-6000 ஷேர். ஸோ அப்போ ஏவரேஜாக பார்க்கும் பொழுது ஒரு 3 மாதத்திலிருந்து 5 மாதம், அந்த 5 மாதங்களுக்குள்ள இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அல்லது இன்னைக்கு கூட நிறைய ஆர்டர்கள் கிடைச்சது நியூஸ் படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் என்பது வரும் பொழுது 3 மாதத்திலிருந்து 5 மாதத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு செய்தி வரும் பொழுது தான் அதில் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் என்பது கொண்டு வரான். ஸோ அப்போ 3 மாதத்திலிருந்து 5 மாதத்துக்கு மேக்சிமம் இந்த 5 to 15% மூவ்மெண்ட் என்பது தான் பெரும்பாலான ஸ்டாக்குகளில் அந்த ஏவரேஜா என்பது வருது. ஸோ உங்களுக்கு சோர்ஸ் வந்து எந்த வகையிலிருந்து வேணாலும் வரலாம். ஒரு ChatGPT மூலியமாக வரலாம், அல்லது நீங்களே அனலைஸ் பண்ணி என்ன ஏதுன்றது எடுக்கலாம். எப்படி உங்களுக்கு என்ன வகையான சோர்ஸ் என்பது வந்தாலும் அந்த சோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் முக்கியம். அதை நீங்க மாத்திக்காத வரைக்கும் ChatGPT கண்டுபிடிச்சு சொன்னா என்ன, அல்லது நீங்க ஏதாவது ஒரு பத்திரிகையில சந்தா கட்டி ஏதாவது ஒரு பத்திரிகையிலிருந்து வாங்கினா என்ன, அல்லது ஏதாவது நியூஸ் பேப்பரில் தகவல்கள் எடுத்தா என்ன, அல்லது டிவியில் நியூஸ் பார்த்தா என்ன, அல்லது மீடியாக்களில் பார்த்தா என்ன, எங்கே பார்த்தாலும் மாறவே மாறாது. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் அந்த டேட்டாவை எப்படி உபயோகப்படுத்தி ஷேர் மார்க்கெட்டினுடைய பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் புக்கிங், எக்ஸிட்டு, இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.